அம்மாடி. வரேன்பா. ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னாடி டோபிக்கான பாத்துட்டு போ. ஆம்பா, ஆனா எனக்கு அட்ரஸ் தெரியாது. நீங்க கொடுத்தீங்கன்னா நான் பாத்துட்டு போறேன். நீ எது சொல்றியோ அதை வந்து தோஃபிகான் கிட்ட சொல்லு. சென்னையில நம்ம ஆளுங்களுக்கு உதவி செய்யறதுன்னு அவர் மட்டும்தான் செய்வாரு. ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அக்கா நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை ஓப்பனா சொல்லிடு. அப்பா நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, நீங்க எழுதிக்கங்க. இங்க பாருமா, இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்க. காசிமேடு 1/16 கஜா தெரு, டோர் நம்பர் 13. டைப் பண்ணது முடிஞ்சிருச்சுன்னா அங்க என்ன பேசணும்னு நான் சொல்லித்தரேன். நான் 7 மாசமா ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அங்க 3 மாசமா எனக்கு சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லுங்க. இத சொன்னா போதும், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நான் சொல்றத கேளுமா. அட்ரஸ் பூராத்தையும் நோட் பண்ணிட்டல, முதல்ல போய் அவரை பாரு. சரிங்கப்பா, நான் போய் பாக்குறேன். வாங்க வாங்க. இது என்ன விலை? எல்லாத்தையும் வாங்கி வச்சா சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ணா அது எவ்வளோ? கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நீ எதுக்கு ஜெயிலுக்கு போன? என்னோட இந்த டுபாக்கூர் சரித்திரம்லாம் தேவையா? ஆமா, டோஃபிக்கோ அந்த மடையனுக்கு என்ன சண்டை? சினிமா மாதிரி 2 பேரும் ஒன்னா இருந்து அப்புறம் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்களா என்ன? அவ்வளோ சீன் இல்லை. ஆரம்பத்துல இருந்து 2 பேரும் பெரிய எதிரிங்க. ஒரு நாள் அந்த யாதவ் எங்க அண்ணனோட தம்பியை கழுத்தை வெட்டி மெரினா வரைக்கும் வாக்கிங்லேயே போனாரு. அப்புறம் தான் அவனை கொல்லணும்னு நிறைய பிளான் போட்டாரு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் அந்த யாதவை ஒண்ணுமே செய்ய முடியல. நான் வந்துட்டல, யாதவ் கதை முடிஞ்சது. எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? டேய் அமிதாப் பச்சன், அந்த அட்ரஸ் வேற யாரும் இல்லடா, நம்ம அண்ணன் தோஃபிகானோடது. வாடா போலாம். சலாம் அலைக்கும் பையா. வலைக்கும் அஸ்லாம். வாமா, என்ன இங்க வந்திருக்க? ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? வேலை நல்லா போகுதுல்ல? இல்ல ஆபீஸ்ல யாராவது பிரச்சனை பண்றாங்களா? சொல்லு. இல்லண்ண, அப்படிலாம் எதுவும் இல்ல. பணம் ஏதாவது வேணுமா? இல்லண்ண, என்னோட ஆபீஸ்ல 3 மாசமா சேலரி தரல. கேட்டதுக்கு என்கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டாங்க. நீ யார்கிட்ட வேணா போய் சொல்லிக்கோன்னு சொன்னாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் உங்ககிட்ட இப்ப வந்திருக்கேன். டேய் சலீம், போய் அவனோட கை காலை உடைச்சிட்டு வா. அண்ணா என்ன யூஸ் பண்ணிக்கோங்கண்ணே. என் தில்லி என்னன்னு பாக்கணும்ல. புது ஆளுங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கண்ணே ப்ளீஸ். சரி. ஓகே அண்ணா, நான் கிளம்புறேன். குதாஃபிஸ். உங்க பேர் என்னங்க? உன்கிட்ட ஏன் சொல்லணும்? அண்ணா சொன்னதை செய். வேலை செய்யணும்னா பேரு, அட்ரஸ், போன் நம்பர் இதெல்லாம் தேவைங்க. அவசரம் இல்ல, பொறுமையாவே சொல்றேன். சரி.
எங்க நிறுத்துற? ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எனக்கு தெளிவா சொல்லுங்க. அப்பதான் கிளாரிட்டி வரும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஒரு முடிவுக்கு வரலாம். அது உனக்கு அனாவசியம். 3 மாசம் salary வரணும். அதை வாங்கி கொடுத்தா போதும். அதான் 3 months சேலரினா எவ்வளோ? இல்ல ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சேலரி கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க. கேட்டு வாங்கணும்ல. 1 month 20,000. For 3 months it's 60,000. உங்க ஒருத்தருக்கு தான் தரலையா இல்ல எல்லாருக்குமா? எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. எனக்கு மட்டும் கொடுக்கல. உங்களுக்கு மட்டும் கொடுக்கலையா? இதுல ஏதோ ஒன்று சரியா படலையே. சரி நீங்க ஒன்று பண்ணுங்க, முதல்ல நீங்க போங்க, போனை ஆன் பண்ணி வைங்க. அங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எப்படி என்ட்ரி கொடுக்கணும்னு நான் அப்புறம் டிசைட் பண்றேன். மாசை மாசம் ஆளான பொண்ணு மாம எனக்கு தான் சிக்கு சிக்கு செல்லம் சிக்கு சிக்கு செல்லம் சிக்கு சிக்கு செல்லம் சா. சிவராத்திரி தூக்கம் போச்சு. அப்பா இந்த பாட்டை கேட்டா என் நரம்பெல்லாம் நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டை எத்தனை முறை கேட்டாலும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கேப்பா. சேச்சே, இத்தனை வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த ஆசைங்க மட்டும் சாகவே மாட்டேங்குது. இந்த வயசுக்கு எனக்கே இவ்வளவு ஆசைங்க இருக்கும் போது உன் வயசுக்கு எவ்வளவு ஆசைங்க இருக்கும்? ஒரு வாட்டி பார்க்கணும் போல இருக்கு. காட்டுறியா? காட்டுமா காட்டு, ஒரு முறை காட்டு. எக்ஸ்பிரஷன். நான் எக்ஸ்பிரஷனை தான் கேட்டேன். ஆமா, வரமாட்டேன்னு சொன்னியே, ஏன் வந்த? So please give me 3 months salary. Then I'll go. நீ போயிடுவன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்ப. நானும் உன்னை வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். வா 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 வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே. எங்க வர சொல்லி கூப்பிட்டேன்னு புரிஞ்சதில்ல? நல்லாவே புரிஞ்சிருக்கோம். இங்க பாரு பேபி, நீ எவ்வளவு நெருக்கமா வரியோ அவ்வளவு நெருக்கமா உன் பணம் வரும். நீ எவ்வளவு தூரமா போறியோ அவ்வளவு தூரமா உன் பணமும் போயிடும். எல்லாமே உன் கையில தான் இருக்கு. என் கைய புடி பேபி, புடி. சார், உங்க இன்டென்ஷன்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நான் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல சார். சார், என் வீட்ல நிறைய பிரச்சனை இருக்கு. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சார் ப்ளீஸ் என் சேலரியை கொடுத்துருங்க. உன் பணம் உனக்கு வேணும்னா நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியல பேபி. எங்க ஃபேமிலி ரொம்ப மிடில் கிளாஸ் சார். ப்ளீஸ். இங்க பாரு பேபி, உனக்கு உன் வீட்ல ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு என் உடம்புல ப்ராப்ளம் இருக்கு. உனக்கு மணி வேணும், எனக்கு ஹனி வேணும். அந்த ஹனி உன்கிட்ட தான் இருக்கு. குடு, எனக்கு ஹனி குடு. வா குடு, சீக்கிரம் குடு, வா. வரேன்டா, ஸ்ட்ராங்கா கொடுக்க வரேன். பாராண்டா, உன்னை பச்சி செய்ய போறாண்டா. பாராண்டா பேபி, வா குடு. வந்துட்டே. டேய், யாரா நீ? உன்னை யாரா உள்ள அனுப்புனது? வா வந்துரு, கொடுத்துருன்னு சொன்னல, கொடுக்கத்தான் வந்தேன். எப்படி வாங்கிக்க போற? நீ என்னடா எனக்கு கொடுக்கறது சுண்டலி? ஓஹோ, இதெல்லாம் உன்னுடைய ஸ்கிரீன் பிளே தானாமா? டைரக்ஷன் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்லி தரேன்டா. டேய், என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமாடா? செல்வராகவனுக்கு புதுப்பேட்டை ஸ்டோரிய கொடுத்தவனே நான் தான்டா. டைட்டில்ல அவர் பேரை போட்டுக்கிட்டாரு. வீச்சருவாவ கையில் எடுத்தா ரத்தத்தை பார்க்காம வைக்க மாட்டேன்டா. அண்ணா அண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணே. அண்ணா, பயத்துல அம்மா ஞாபகமே வந்துருச்சுண்ணே. சாரிண்ணே, நீங்க இவ்வளோ பெரிய ஆளா இருப்பீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலண்ணே. என்னடா நீ மனுஷன் தானடா? இப்பதான் நீ ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க போல இருக்கே. இந்த எண்டிங் எங்க போய் முடியுமோ? சிஸ்டர், மெசேஜ் பாத்துக்கங்க சிஸ்டர். ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டோட சேர்த்து மணியையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். என் உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சிஸ்டர். அதிகமா பிரஷர் வந்தா சுகர் கூட வந்துடும் போல தெரியுது.
டேய் அப்படியே கொஞ்சம் மேல தூக்கு. காலடா, கால்ல தூசி ஒட்டிருக்கு, கொஞ்சம் தொட. சார் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, சிக்னல் கூட கொடுத்துட்டாங்களே சார். வேலையை ஆரம்பிங்க சார், இங்க இருந்து கிளம்புங்க சார். நீயும் உன் அட்ட கத்தியம் கதையா விடுற மாவன. இனிமே கதை பாட்டுன்னு உன் வாயில ஏதாவது வந்துச்சு, இப்ப கத்தி தான் உடைச்சேன், நாளைக்கு எதை உடைப்பேன்னு தெரியாது. இங்கதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அட உள்ள வாங்களே, அம்மா அப்பா அறிமுகப்படுத்துறேன். ஏம்மா யார் இது? அப்பா, தௌஃபிக் பாய் இவர்தான் அனுப்பிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாரு. இவர்தான் சரியான நேரத்துல வந்து எனக்கு 3 மாசம் சேலரி வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. அல்லாஹ் உன்னை நல்லா பார்த்துப்பாரு. உன் பேர் என்னப்பா? அமிதாப் பச்சன். வாவ், நல்ல பேரு. உலகம் பூரா இந்த பேர் தெரியும். அட என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க உட்காருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். ஐயோ இருக்கட்டுங்க, உங்க அன்பே போதும். அடுத்த முறை வரப்ப பிரியாணியை சாப்பிட்டு போறேன். ரொம்ப நல்ல பையனா இருக்கான். அமிதாப் பச்சனாச்சே.